இன்றும் புதிய புதிய ஆங்கில சொற்களை கற்றுத்தரக்கூடிய ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி முதலாக வெளியான தினம் இன்று. 1800களில் தெளிவான முழுமையான ஆங்கில அகராதிகள் அப்படிங்கிறதே கிடையாது. அந்த குறையை போக்கணும்னு லண்டனில் இருக்கக்கூடிய ஃபிலோலாஜிக்கல் சொசைட்டி மெம்பர்ஸ் முடிவு பண்ணாங்க. அதுக்காக 4 வால்யூம் கொண்ட ஆங்கில சொற்கள் முழுமையாக நிரம்பிய ஒரு டிக்ஷனரியை உருவாக்குறதுக்கான வேலையை தொடங்கினாங்க. ஆனால் அவங்க நினச்சி பார்த்ததை விட வேலை ரொம்ப கடினமாக இருந்துச்சு. இந்த டிக்ஷனரி உருவாக்குறதுக்கான எடிட்டராக இருந்த ஜேம்ஸ் முர்ரே தன்னுடைய 12 பிள்ளைகளுக்கும் பாக்கெட் மணி கொடுத்து வேலை வாங்கினார். அப்படி இருந்து வேலை முடியல. 1857 தொடங்கின பணி 1884 ஒரு நிறைவுக்கு வந்துச்சு. ஆனால் அப்பையும் முழுமையான ஆங்கில சொற்களை அவங்களால கலெக்ட் பண்ண முடியல. 7 ஆண்ட் வரைக்குமான சொற்கள் நிரம்பிய முதல் ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரியை 1884 பிப்ரவரி 1 வெளியிட்டாங்க ஃபிலோலாஜிக்கல் சொசைட்டி மெம்பர்ஸ். மொத்தம் 352 பக்கங்கள் இருந்தது அந்த முதல் புத்தகம். அதன் பிறகு 44 வருடங்கள் உழைத்த பிறகுதான் முழுமையான டிக்ஷனரி அப்படிங்கிறத வெளியிட முடிஞ்சது. 2,50,000க்கும் மேலான வார்த்தைகளோட 10 வால்யூமில் மொத்த ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரிங்கிறது 1928 வெளியாச்சு. இன்றைக்கி ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரிங்கிறது ஒரு முழுமையான கையேடாகவே பல மாணவர்களுக்கு இருக்குது. ஆங்கிலம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அது உதவியாக இருக்குது. நம்ம பயன்படுத்துகிற எல்லா ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸும் ஆங்கில சொற்களுக்கான அர்த்தத்தை அதிலிருந்து தான் எடுத்து தருது. ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் ஒரு புது வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதே ஒரு தனி அடையாளமாக உருவாயிருக்கு. இப்படி ஆங்கில மொழிக்கென்று தனித்துவமான ஒரு அடையாளத்தை தனக்கென உருவாக்கி வைத்திருக்கும் ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி முதலாக வெளியான தினம் இன்று.